Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஐட்டம் வைஸ் லேபர் ரேட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஜெனரலா ஒரு பில்டிங் பண்றாங்க அப்படினா அந்த பில்டிங்கான லேபர் ரேட் வந்து டோட்டல் ஏரியாக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுபடி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் ஏரியாக்குமே 400 per square feet, 350 per square feet இந்த மாதிரி ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டுக்கு தான் லேபர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஒர்க்குக்குமே ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்கு பர்டிகுலர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் ஐட்டம் வைஸ் லேபர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டம் வைஸ் லேபர் ரேட் வந்து சரியாக தப்பா, அந்த ஐட்டம் வைஸ் லேபர் ரேட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் லேபர் ரேட், அதாவது நீங்கள் பர்டிகுலராக பண்ணக்கூடிய எல்லா ஒர்க்குமே ஐட்டம் வைஸில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் ஒர்க்காக இருக்கட்டும், பிரிக் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலுமே அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ஒர்க்கையும் தான் நம்ம ஐட்டம் வைஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பில்டிங்கான எஸ்டிமேஷன் பண்ணும்போதும் கூட நீங்கள் ஐட்டம் வைஸில் தான் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஐட்டம் வைஸ் ரேட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கான அவுட்டன், அதாவது ஒரு மேசன் ஒரு ஹெல்ப்பர் வந்து ஒரு பிளாஸ்டரிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏரியா அவங்க பிளாஸ்டரிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் டெய்லி வேஜஸ், தினசரி அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், ஒரு நாளைக்கு ஒரு மேசனுக்கு ஒரு ஹெல்ப்பருக்கும் எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஐட்டம் வைஸ் லேபர் ரேட் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிங்கான ரேட் அனாலிசிஸ் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிங்கான ரேட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 திங்ஸ் வேணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டன், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மேசன் ஒரு ஹெல்ப்பர் சேர்ந்து எவ்வளோ ஏரியா வந்து பிளாஸ்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஒர்க் அவுட்டை நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஐட்டம் வைஸ் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஒர்க் அவுட்டன் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியில் ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஒர்க் அவுட்டன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க் எடுத்திருக்கோம். இந்த பிளாஸ்டிங் ஒர்க்கில் சீலிங் பிளாஸ்டிங் பண்ணுறதா இருந்தால் 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவுட்டன் வேணும். ஒரு மேசன் ஒரு ஹெல்ப்பர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாஸ்டிங் பண்ணணும். 1 டே அப்படிங்கிறது 1 ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஷிஃப்ட் அப்படிங்கிறது 8 hours. 8 hours ஆஃப் ஒர்க்கிங்கில் அவங்க கொடுக்கக்கூடிய அவுட்டன் பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இதே மாதிரி வால் பிளாஸ்டிங் பண்ணும்போது 120 140 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவுட்டன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜஸ் அண்ட் மிசலேனியஸ் காஸ்ட். இந்த டெய்லி வேஜஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஏரியா லொக்காலிட்டியை பேஸ் பண்ணி இது சேஞ்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிட்டியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சிட்டியில் இருக்கக்கூடிய லேபரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதிகம், இதே வில்லேஜில் பண்ணக்கூடிய லேபரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டெய்லி வேஜஸ் வந்து லொக்காலிட்டியை பேஸ் பண்ணி வேரியேஷன் வரும். இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது சிட்டிக்கான ரேட். ஸோ ஒரு மேசனுக்கு 1000 rupees, 1 மேல் கூலி, அதாவது ஒரு ஹெல்ப்பருக்கு 800. இது போக நமக்கு வேறு என்ன காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கஃபோல்டிங் ஒர்க். பிளாஸ்டரிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கஃபோல்டிங் பண்ணுவோம், அதனால ஸ்கஃபோல்டிங் ஒர்க்குக்கான காஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க க்யூரிங்கும் சேர்த்து பண்ணி கொடுப்பாங்க, அந்த க்யூரிங் காஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே நம்ம வந்து க்யூரிங்கான காஸ்ட் வந்து ஆட் பண்ணலை, ஜஸ்ட் ஸ்கஃபோல்டிங்கான காஸ்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்கஃபோல்டிங் ஒர்க்குக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 rupees per square feet. ஸோ இந்த ஒர்க் அவுட்டனையும் டெய்லி வேஜஸையும் வச்சுக்கிட்டு இதில் இருந்து தான் நம்ம இந்த பிளாஸ்டிங்கான ரேட் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய சீலிங் பிளாஸ்டிக்கான ரேட் அனாலிசிஸ் பார்க்குறோம். இதில் நமக்கு தேவைப்படக்கூடிய மேசன் பார்த்தீங்கன்னா 1 number, அவங்களுக்கான ரேட் வந்து 1000. தேவைப்படக்கூடிய ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா 1 number, அவங்களுக்கான ரேட் வந்து 800. நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்கஃபோல்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட். ஒரு நாளைக்கு ஒரு மேசன் ஒரு ஹெல்ப்பர் வந்து சீலிங் பிளாஸ்டிங் பண்ணும்போது 100 ஸ்கொயர் ஃபீட் அவுட்டன் தரணும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கஃபோல்டிங்குமே 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கே கன்சிடர் பண்ணிக்கிங்க. 100 ஸ்கொயர் ஃபீட் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது டெய்லி வேஜஸ் ப்ளஸ் மிசலேனியஸ் காஸ்ட் வந்து 2100 ரூபாய். இது போக ஒவ்வொரு பர்டிகுலர் ஒர்க்குக்குமே ஒரு கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10% கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ராஃபிட் காஸ்ட்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2310. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய டெய்லி வேஜஸ் அண்ட் மிசலேனியஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2310. இந்த 2310 அப்படிங்கிற ரேட்டை நம்ம அவுட்டனால் டிவைட் பண்ணும்போது பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா லேபர் ரேட் ஃபார் சீலிங் பிளாஸ்டிங் பர் ஸ்கொயர் ஃபீட் ஈக்குவல் டு 2310 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா 23 ரூபா. அதாவது சீலிங் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கான ஐட்டம் வைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா
23 ரூபா. ஸோ இப்படி தான் எந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்குக்குமே அந்த ஒர்க்குக்கான டெய்லி வேஜஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டெய்லி வேஜஸில் அவங்களோட அவுட் அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐட்டம் வைஸ் லேபர் ரேட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வேற ஒரு கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.